ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுக்கு கூடிய மை எக்ஸ் கம்பேக் இருக்கிறடா, அது ரீயூனியனில் அதோடய பார்ட் 3 ஓகேவா. பார்ட் 2 எப்படி விட்டு போனாக்கா நம்ம ஜங்குக் ஜிமினை ஹக் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், ஜிமின் இப்படி அழுது அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவருமே ஹக் பண்ண நம்ம ஜிமின் ஜங்கு ஹக் பண்ணி ரொம்பவே அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜங்கு கேட்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ண சொல்லு, ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா, நான் என்ன பண்ணிட்டேன் ஜங்கா, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? நீ ஒரு டைம் வந்து கால் பண்ணியிருக்கலாம், ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, நான் இங்கே இருக்கேன் இப்போ வருவேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. நான் என்ன எங்கே போய் தேடுவேன்? வெறும் ஜங்குக் சேக்கேன்றது தவிர வரைக்கும் எதுவுமே தெரியாது உன்னை பற்றி. நான் எங்கே தேடட்டும்? எங்கேயுமே நல்லா கண்டுபிடிக்க முடியல ஜங்கா உன்னை சொல்லிச்சு. ரொம்ப அழகாங்க. நானும் அப்பா அம்மாட்ட எவ்வளோ ஃபைட் பண்ணி எவ்வளோ சண்டை போட்டு மேரேஜ் வேண்டாம் வேணும்னு சொன்னேன். அவங்கள்ட்ட நான் என்னென்னு சொல்லிட்டு எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உனக்கே தெரியும் அப்பாவோட கோவத்தை பற்றி. நான் என்னென்னு சொல்லுவேன் ஜங்கா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. நான் நீ வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீ வரவே காணும். அந்த டைமில் தான் இதெல்லாம் நடந்துருச்சு ஜங்குக்கா. ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ டேஸில் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எனக்காக ஒருத்தன் இருக்கான், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், என் ஒய்ஃபு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஒய்ஃபு, அதனால் கண்டிப்பாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு தான். என் ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி நிறைய ப்ராப்ளம். அது எல்லாமே வந்துட்டு ஒன்றே தான் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை கான்டாக்டே பண்ணாமல் எங்கேயோ இருந்தானா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்காக ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். கண்டிப்பாக வந்தது ஒன்றை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இல்லை. சரி ஓகே, இங்கே வந்து ஆஃபீஸ் தான் செட்டில் ஆகட்டும், எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும், அதுக்கப்புறம் என் அப்பா மட்டும் சொல்லி உன்னை கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரீமோட இருந்தால் தெரியுமா. ஆனால் இங்கே நீ ஜிமின் சொல்கிற, என் ஹார்ட்டே பிரேக் ஆகிற மாதிரி பேசுகிறல்ல சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஒரு டைம் நீ பார்க்கவே இல்லையா, ஜங்கா வருவாங்களே வந்து கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணவே இல்லையா? இல்லை நீ டேக்கிட்ட சொல்லலையா? வேறு யாரும் சொல்ல கஷ்டமாக இருந்திருக்கும், டேக்கிட்ட தானே, டேக்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான், நான் டேக்கிட்ட சொன்னேன் ஜங்கா, டேக்கிட்ட உன்னை பற்றி எல்லாமே சொன்னேன். ஆனால் அப்படி இருந்தும் டேனை லவ் பண்ணுறாங்க. என்னை ஒன் சைடாக அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது ஜங்கா. ஆனால் நான் ஹார்ட்டாக இருந்தப்போ டே என் லைஃப்பில் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனாக மாறினாங்க. நார்மலாகவே எனக்கு டேனா பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்கிட்ட இருந்த ஒவ்வொரு நான் உங்ககிட்ட எப்படிலாம் இருந்தேன் நான் சொன்னதுக்கப்புறம் கூட டேக் என்னோட என்கிட்ட இந்த லவ் மாறவே இல்லை. அவன் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன், வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தா. டேஸ் போக டே என்கிட்ட காமிச்ச லவ் கேர், நீ என்கிட்ட இல்லாத அந்த நேரம் அந்த லவ் எல்லாமே எனக்கு டேவை பார்க்குறப்போ உன்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் என்ன, நீ கொஞ்சம் கோவப்படுவேன், ஆனால் டேக்கு கோவமே இல்லாத என் மேலே ரொம்ப குழந்த மாதிரி உன்ன மாதிரியே தான் பார்த்து எனக்கு கொஞ்சம் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸும் தெரியல. அதனால தான் டே மேலே ஃபாலோ ஆகிட்டேன். நான் லவ் பண்ணிட்டேன், மேரேஜும் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் ரெடி பண்ணாங்க. ஆனால் நான் அப்போ கூட டேட்டை சொன்னேன், ஜங்குக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னேன். டே என்னால் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, ஏன்னா வேறு யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே எனக்காக மட்டுமே இருக்கிறதுனால நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ வருவியா வரமாட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் மேலே எனக்கு இப்போ வரைக்கும் கோவமும் வெறுப்பும் இல்லை லவ்வும் இல்லாமலாம் இல்லை ஓகேவா. எனக்கு எப்போவுமே லவ் இருக்குது, இப்போது இந்த செகண்ட் வரைக்கும் லவ் இருக்குது. எனக்கு கோவம் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க, எனக்கு புரியுது உன் கோவம் நியாயமானதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ குழந்தை ஓகேவா, உனக்கு என்ன முடிவு இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கு. டேங்க அப்படி கேட்குறாங்க. அப்படி ஜிமின்டா, ஒர்க் விஷயமா வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. எப்போ வருவாங்க சொல்கிறாங்க தெரியல, 3 days ஆர் 4 days ஆகும் சொல்கிறாங்க. வந்து நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பேச போகிறா சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஓகேவா, இப்போதைக்கு உனக்கு எந்த முடிவு எடுக்க தெரியாது, இப்போவும் சரி அப்பவும் சரி குழந்தையாக தான் இருக்குது. உனக்கு ஒரு பாசம் லவ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீ திருப்பி அவங்களுக்கு லவ் அள்ளி கொடுப்பா ஓகேவா. நீ அப்படி தான் இருக்க, நீ என்ன செஞ்சாமா, உனக்கு சரியான முடிவு எடுக்க தெரியாது ஓகேவா. லைஃப்ன்றது வேறு ஓகே, லவ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கணும் ஓகேவா. மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு பிகாஸ்ட் திங் ஓகேவா. அதெல்லாம் இப்படிலாம் எடுத்துகிட்டு ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது ஓகேவா. நீ வெயிட் பண்ணு, நீ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்காது ஓகேவா. அந்த கொரியாவில் தான் நான் இப்போ இருக்கேன் ஓகேவா. நீ எங்கே போனாலும் உன்னை தேடி நான் வருவேன் ஓகேவா. என்கிட்ட எஸ்கேப்லாம் நீ ஆகவே முடியாது. யூ ஆர் மை ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பயமாக இருக்குது. ஜம்முக்கா சொல்கிறாங்க, உனக்கு என்னடா தெரியும் என்னை பற்றி ஓகேவா. என்னை விட்டு நீ கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட என்னால் தான் தாங்கிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோ, நான் டேட்டை பேசி ஒரு சரியான முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ எப்பவும் போல் ஆஃபீஸ் வர ஒர்க் பண்ணுற. இது உன்னோட ஆஃபீஸ் ஓகேவா, நம்மளோட ஆஃபீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா. சாரி மோட்டர் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி, மன்னிச்சிரு ஜங்காவை சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் ஷர்ட்டெல்லாம் பூட்டி விடுறாங்க, க்ளோஸ் பண்ணி விட்டு ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. சாரி என்ன சொல்லிட்டு அவர் அப்படியே ஜங்க் கூட்டி ஜிம்முடைய நெக்கில் போட்டு கிஸ் பண்ணுறாங்க சாஃப்டாக சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு ரப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, நீ என்னோட ஒய்ஃப்டா சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. காலேஜ் டைமில் கூட நான் உன்னை பார்த்து லவ் பண்ணது அவனை அப்படி பார்த்துக்கிட்டேன் சரியா.
அப்படி கூட ட்ரீம் வந்து ஃபெயில்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க்கை பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தான் நீ ஓகேவா விட்டே கொடுக்க முடியாது. ஆனால் நான் டேட்ட பேசணும் ஓகேவா. டேட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ அமைதியார் ஓகேவா. இப்போதைக்கு டேட் எதுவும் பேசக்கூடாது. டே வந்ததுக்கப்புறம் என்னை மீட் பண்ணணும் ஓகேவா. நீ அவங்ககிட்ட என்னை மீட் பண்ண சொல்லி மட்டும் சொல்லி வேறு எதுவும் சொல்ல வேணாம். இங்கே நடந்தது எதுவும் உனக்கு தெரியக்கூடாது. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ டேவா சொல்கிறாங்க. நான் டேவா ஹார்ட் பண்ணலாம் மாட்டேன் ஓகேவா. சேம் டைம் என் ஒய்ஃப் என்ன விட்டு கொடுக்க முடியாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினும் எதுவும் சொல்லாமல் சரி சொல்கிறாங்க. சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் எதுக்காக என்னோட போகணும்னு நினைக்கிறேன். சரி இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்ணு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கோட ஐஸை பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கோட ஐஸை பார்க்குறாங்க. என்ன நீ வெறுக்கிறியா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என் மேலே உனக்கு லவ் சொல்கிறாங்க. அப்படியே இருக்குது இன்னும் மாறல அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அதை கேட்டு தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவரோட ஃபோர்கிட்ட ஜிமினோட ஃபோர்கிட்ட அட்டாச் பண்ணிட்டு ரொம்ப அழகாரு. ஜிமினுக்கு ஜங்கு ஆடுறது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கா அழாதான் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் சொல்வேன் நான் அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போவும் நீ அப்படி தான் இருக்க. நீ மாறவே இல்லை. என்ன கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது உங்ககிட்ட. அதுவும் அது நான் இல்லாமல் போனதுனால தான் எனக்கு தெரியுது ஓகேவா. நான் சரி பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லலை. இப்போ ஜிம்டா அது நான் இப்போ சொல்கிறாங்க ரிசைனாக பண்ணக்கூடாது ஓகேவா. ரிசைன் அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன். நீ போயிட்டு ஒர்க் பண்ணுறேன் ஓகே. நான் உன்னை டே வந்துட்டு என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் டேட்ட பேச முடிவு எடுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னு அமைதியாக இருக்காங்க. ஃபேஸெல்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா போயிட்டு ஒர்க் பாரு போக சொல்கிறாங்க. ஜிம்னு சார் எந்திரிக்கிறாங்க. ஜிம்னுக்கு தர பயம் அப்படியே எழுஞ்சி மெதுவாக போயிட்டு அந்த சைட்டில் உட்காடுறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஏன் பாஸ் திட்டினாரா என்ன கோவப்பட்டாரா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்னுக்கு பயம் பேனிக் ஆகுது. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு அந்த சைட்டில். அந்த ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. ஜிம்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் தான் அப்படியே ஹைட்டாக அந்த சைட்டில் வைக்கிறாங்க. அவரோட தாங்கிக்க முடியல. அதனோட ஜிம்மின் இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருக்காங்கன்றதை அவரோட ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஹார்ட் ஆகுது. அதுவும் டேன்றதுனால இன்னொரு பர்சனாக கூட வந்து ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணிப்பார். அது டேன்றதுனால ஜங்கு இன்னும் பயமாக இருக்கு. ஏன்னா ஜிம்னுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பிடிக்கும். நிறைய பேசுவார் நிறைய சொல்லுவார் அவரை பற்றி. அவர் கூட இருந்தப்போ நிறைய பேசியிருப்பாரு. ஜங்கு சம்டைம் திட்டிருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு எதுக்காக இப்போ நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் டென்ஷன் பண்ணாதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஜிம்னு கண்ணில் டேக்கான லவ் வேறு அவர் பார்க்குறாரு. நம்மளுக்கு அந்த லவ் மட்டும் இல்லை அவனுக்கு அவன் மேலே உள்ள லவ்வும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்க் தான் அமைதியாக இருக்காங்க. ஒரு 3 days போகுது. 3 days ஜிம்மின் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் யாரோ மாதிரி இருக்காரு. இவர் யாரோ மாதிரி இருக்காங்க. 3 days நம்ம ஜிம்மின் யோன்ஜன் கூட ஸ்டே பண்ணியிருப்பாரு. இப்போ 3 days முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம டே வந்துட்டு அங்கே இருக்காரா. இப்போ டே தான் காரில் வந்துட்டு இருக்காங்க ரிட்டன். இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க ஏன்டா 3 days நானும் பார்க்குற ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்னவோ தெரியல என் ஜிம்மின் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ ஜோக பார்க்குறாங்க. உன் ஜிம்மின் விட்டு தள்ளி போகிறடா சொல்கிறாங்க. நீ தான் உன் ஜிம்மின் விட்டு தள்ளி வந்திருக்க. அதாவது இவ்வளோ டேஸ் நம்ம வந்து ஐஸ்லாண்ட் இருந்தோம் இல்லையா அதனால் உனக்கு அப்படி இருக்க சொல்கிறாங்க. உண்மையாக இந்த 3 days என் லைஃப்பில் வந்துட்டு ஹெல்ல மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு இது ஹெல்லில் இருந்த மாதிரி இருக்குது. அவன் என் கூட இல்லாதது அவன் பக்கத்தில் இல்லாமல் இருந்தது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவன் நான் சரியாக ஃபோன் கூட பேசலை. எனக்கு இங்கே நம்ம வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருந்தோமா அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு நான் ஃபோன் கூட பேசலை. என்னால் வந்துட்டு இந்த 3 days வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு வெறுக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்க் டே சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு புரியுது டே வந்து எந்த அளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லைடா லைஃப்பில் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அதான் போகிறல அப்புறம் நான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஃபைனலாக சேல் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு நம்ம டே தான் ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு டேவோட கால் ஐடி அந்த பார்த்ததும் அப்படி ஒரு ஹாப்பினஸ். இவன் இப்போதைக்கு ஒரு ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஜிம்மி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ டே அப்படி சொல்கிறாங்க. உன் ஆஃபீஸில் கொஞ்சம் வெளில வரையா சொல்கிறாங்க. ஜிம்மி தான் அப்படி ஓடி என்ன ஆஃபீஸ்லேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. யோன்ஜின்னு பார்க்குறாங்க. என்னது இது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்மின்னு ஓடி போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்க் தான்டா அவர் விண்டோஸ் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவர் கேபினில். இப்போ ஜிம்மின் வந்து கீழே ஓடி வந்திருப்பாங்க. அவர் ஓடி போகிறத நம்ம ஜங்குக்கு போய் பார்க்குறாங்க. விண்டோஸ் கீழே பார்க்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர். அதாவது நம்ம அவர் ஆஃபீஸ் வெளில வந்து ஓடிட்டு இருக்காரு. அதை நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன அது நடக்குது சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிம்மின் ஓடி போயிட்டு டேமரோட ஜம்ப் ஆகுறாங்க. டே அப்படி ஜிம்மில் தூக்கிறாங்க. அதுக்கிட்ட சுற்றுறாரு. ஜிம்மின் தான் டேவை பார்த்ததும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. டே மிஸ் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த ஹேங் லைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தியாடா இங்கே ஆஃபீஸ் முன்னாடி அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் முன்னாடி எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதானே சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே டேவை ஹக் பண்ணி அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு கார் விட்டு இறங்குறாங்க. டே பார்க்குறாங்க பாரு என்ன
என்னாச்சு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜெமினி எதுவுமே சொல்ல மாட்டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை விட்டு எங்கே போயிடாத சொல்கிறாங்க. நான் எங்கடா போக போகிறேன், உன்னிட்டு எங்கே போக போகிறாங்க பாரு, ஒர்க் விஷயமா தானே போனேன், எனக்கு தெரியும் நீ மிஸ் பண்ணிப்போ சொல்லிட்டு நான் எங்கே போக போகிறதுங்க பாருடாமா சொல்கிறாங்க. ஜெமினி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்குமே அழகு வருது. அப்புறம் அழக்கூடாது, என்ன இதெல்லாம் ஒரு குழந்தைய அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் உன் வேலை போயிட்டு போகுது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஜிமின் இதுதான் ஆஃபீஸ் கொண்டு இப்படியே ஹக் பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இது சொல்லம்மா இல்லை அப்படி டேவும் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. புரியுது அவனை ரொம்ப மிஸ் பண்ணான் ஓகேவா. 3 டேஸாக ரொம்ப ஃபீல் பண்ணான். ஒன்றும் இல்லை ஓகேவா. அழாத சொல்கிறாங்க. நல்லா டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு பயமாக இருக்குது எப்படி சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவ் பார்க்குறாங்க. சரி இன்னும் உனக்கு டைம் இது ஒர்க் பண்ணியிருக்க எவ்வளோ டைம் இருக்குது சொல்கிறாங்க. இன்னும் ½ டே சொல்கிறாங்க. ½ நான் வெயிட் பண்ண பாஸ் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ ஒர்க் முடிச்சுட்டு ஒரே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை டே நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா, இல்லை நீ பர்மிஷன் நான் கேட்குறேன், ½ தானே நான் வந்துட்டு கேட்டுட்டு வரேன், வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் நீ ஓகே தானேடாமா, எதுனா ப்ராப்ளமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ சரியாக சாப்பிடலையா, தூங்கலையா இந்த 3 டேஸ், ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு ஒரு ஹேண்டெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. கண்ணில் ஒரு மாதிரி இருக்கே, என்னமோ சேடாக இருக்க மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னி பார்க்குறாங்க. 3 டேஸாக உன் பேபிக்கு நீ ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடலை, அப்புறம் நீ ரெடி பண்ணி அனுப்பல ஆஃபீஸ்க்கு, அதனால் அப்படி தான் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகி சொல்கிறாங்க. டே அப்பலாம் உங்களை ஓவராக யோசிக்காது ஓகேவா, அது ரொம்ப லவ் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் ட்ரீஸ் பண்ணுறாங்க. ஜிமின் தானே இருட்டு என்ன போய்ட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேக் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜம்க்கு இடத்துல மேலே பார்த்து தான் இருக்காங்க. அவருக்கு வரையும் அப்படி இருக்குது, அது வந்து ஏற்றுக்க முடியல. ஜிமின் டேபிள் இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க, லவ் வச்சுக்க பார்க்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி நம்ம ஜிமின் மேலே வந்துட்டு அப்படியே காய் தான் தேடுறாங்க. காய் கரெக்டாக அந்த பக்கம் வந்துருக்காங்க. காய் எப்படி கூப்பிட்றாங்க. சொல்லுப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு காய் எது சொல்கிறாங்க. சொல்லு சொல்கிறாங்க. ஒன்றை வேறு ஜம்க்கு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கான். அவனை திட்டக்கூடாது மாட்ட முடியாது. சரி சொல்லு என்ன விஷயம் கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு என்ன ½ இருக்கே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி போ இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒன்று திங்ஸ் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஜம்க் வார்னிங் பண்ணியிருப்பாங்க காயை, நீ வந்து ஜிம்க்கு எதுவும் கேட்கக்கூடாது, அவர் வந்து அன்றைக்கி ரிசைன் பண்ணுற சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காய் வந்து கேட்க வந்திருப்பாரு. நம்ம ஜம்க் தான் அதை பற்றி கேட்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிட்டு இப்போ ஜிமின் திங்ஸை பேக் பண்ணிட்டு எம்ஜிலா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை 3 டேஸ் உங்களோட டே அடிச்சுப்படுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்டுடா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு கீழே வராட்டா. இப்போ நம்ம டே தான் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டே 2 பேரும் ஃபைனலாக கிளம்புறாங்கடா. இந்த ஒரே காரில் தான் எல்லாரும் வராங்க. ஹேங் லைன்ஸ் ஃபைனலாக கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜிமினை நம்ம அவங்களோட வீட்டில் டேவும் ஜிமின் இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் டே வீட்டுக்குள்ளே வராங்க. ஜிமினுக்கு டே எப்படி பேச போகிறோம், எப்படி சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. என்னாச்சு நீ வந்துட்டு சரியாக சாப்பிடாம மாதிரி ஃபீல் ஆகுதுடா, சரியாக சாப்பிட்லையா, சரியாக தூங்கலையா அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் தான் டேவை ஹக் பண்ணி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்ததும் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பாரு சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, என்னை விட்டுட்டு போயிடாத டே, என்ன நடந்தாலும் விட்டு போயிடாத டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. டேக்கு பொருளுங்க பாரு என்ன நடக்க போகுது, நான் என் விட்டுட்டு போக போகிறேன், அங்கே பாரு என்னை பார்த்து பேச சொல்கிறாங்க. ஜிமின் தான் டேவோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. டேவோட செஸ்ட்டில் படுத்து பயங்கரமாக நடறாங்க. டேக்கு பொருளுங்க பாட பயமாக இருக்குடா, நீ என்னன்னு சொல்லுடா என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் டே அதை சொல்கிறாங்க. சொல்லுடாமா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா ஜங்குக்கு வந்துட்டாங்க டே அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேக்கு ஒரு மாதிரி ஆகுது ஒரு செகண்டு. இப்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவருக்கு புரியல. என்ன சொல்கிறேன் இங்கே பாரு என்ன சொல்கிறதுக்கு. ஜங்குக்கு ரிட்டன் வந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. என்னடாம்மா சொல்கிறேன். ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரிட்டன் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஒன்று பார்க்கணுமான்ட்டு பேசணுமா சொல்கிறாங்க. என்கிட்டயா இது எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டேக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து தெரியாது, அந்த ரீசனால் தான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்ல போகிறோம், டே வந்துட்டு தன்னிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு பயம் அதிகமாக இருக்குது. ஜிம்மு தான் டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு பயம் இருக்குது. இப்போ டேவும் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ லவ் இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு மேலே ரொம்ப லவ் இருக்குது டே, இல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லி ஜிம்மு ரொம்ப அழறாங்க. ஆனால் இப்போ நீ அழறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தெரியல எப்படி சொல்கிறதுக்கு. அது எனக்கு பயமாக இருக்குது டே, இங்கே பாரு நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை அடிச்சிரு திட்டிடு, ஆனால் என்னை விட்டு போயிடாத சொல்லி ஜிம் டேவோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆனதை சொன்னால் ஹார்ட் ஆயிரும், விட்டு போயிடுவானோ சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்க டே பார்க்குறாங்க. பாரு நான் அவனை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா. என்னாச்சு இப்போ என்ன, அவன் லவ் பண்ணவர் தானே, ரிட்டன் வந்திருக்காரு அவள் தானே, என்ன அவனுக்கு கேட்டாரா நீ மேரேஜ் பண்ணிட்ட வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்டாரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேச வர மாட்டேங்குது டே எனக்கு அது சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பயப்படாத ஓகேவா, நீ எதுக்கு அவள் பயப்படுறேன், நான் இருக்கேன் டே இருக்கேன்னு. என்ன நான் பேசுகிறேன் அவ்வளோ தானே, நான் பேசுகிறேன் ஓகேவா, நம்ம மேரேஜ் எப்படி நடந்துச்சு நம்ம சுச்சுவேஷனை சொல்கிறேன் ஓகேவா, ஏன் அவர் தானே ஒன்று சொல்லாமல் கிளம்பிட்டு போனாரு ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஒன்றும் இல்லை, இது மாதிரி அழக்கூடாது சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்காரு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான்
டேக்கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. உன்னோட ஆஃபீஸ் இல்லையா? உங்க கூட சொல்கிறாங்க. இல்லை பாஸா சொல்கிறாங்க. பாஸா? நீ ப்ரொஃபஸர் தானே சொன்ன, அவங்க ஒரு ப்ரொஃபஸர் தானே? அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க, அவர் ஒரு ப்ரொஃபஸர் தான்ட்டே இருந்தார், இப்போது ஒரு ஆஃபீஸில் கம்பெனி வச்சுருக்காரு, அவர் தான் அந்த கம்பெனியோட பாஸ்ன்னு தெரியாது, அவர் நேம் வேறு, கம்பெனியில் வேறு நேம் சொன்னாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அதான் நம்ம ஜங்குக்கு வந்து மொபைல் உடச்சி அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் பாஸாக வந்தது இன்ட்ரோ ஆனது மட்டும் தான் சொல்லியிருக்காரு, வேறு எதுவுமே இல்லை. இது மாதிரி வந்து பார்த்தது நீ வந்து மேரேஜ் ஆயிருக்கும் நம்ம ஜிமின் சொன்னது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி அவங்களுக்கு நடந்த எதுவுமே அவர் சொல்லவே ஹைட் பண்ணிடுறாரு. பயம் வந்துருச்சு. இப்போ நம்ம டேவும் அப்படின்னா அவன் தான் என்னோட பாஸ் அப்படி சொல்கிறாங்க. அவர் உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. நான் எதுவும் பேசலை, அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை சொல்கிறாங்க. நான் யோசிச்சு கூட தான் இருந்தால் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இப்போ அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஓகேவா, என் ஜிம்மை பற்றி எனக்கு தெரியும், யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஓகே, உன்னை பற்றி இந்த கடவுளையும் சொல்ல கூட நம்ப மாட்டேன்டா, நீ என்னோடது ராசடும்பா. டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பயம். டே நீ என்னை விட்டு போயிடா. டே சொல்கிறாங்க. எங்கே போகிற விட்டு, என்னை விட்டு எப்படி போவேன், நீ ஒய்ஃப்டா, என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒன்றும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பயம் வருது. இப்போ அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன அவர் இந்த உன்னோட ஆஃபீஸில் இருக்கார சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு நான் மீட் பண்ணணுமா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சார் ஓகே நான் பேசிக்கிறேன். ஓகேவா, இதுக்காக பயப்படுறேன், குழந்தைங்க பாரு பயப்படுறது. ஓகே நான் இருக்கேன், நான் பேசுகிறேன் உனக்காக, நான் பேசாமல் வேறு யார் பேசுவா, உனக்காக எல்லாமே நான் இருப்பேன், நான் சொல்லியிருக்கேன்னு உன்ட்டா சொல்கிறாங்க. ஜிம்னு வளராங்க. நான் வேணா ஜாப் சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றி யோசிக்காது. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம பேசலாம். நீ சரியாக சாப்பிடவே இல்லை தானே 3 டேஸாக சொல்கிறாங்க. டே அதை நம்ம பயந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லைவா சொல்லி இப்போ டே தான் போயிட்டு அப்படி ஃபுட்டை குக் பண்ணுறாங்க. ஆனால் டே மனசுக்குள்ள பயங்கர பயம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஜிம்னுக்கு ஸ்டைல் நம்ம ஜங்க் மேட் லவ் இருக்குது சொல்லிட்டு அவருக்கே தெரியும். அந்த ரீசனால் தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, என்னால் ஜங்க் வந்து மறக்க முடியல, வெறுக்க முடியல அப்படி சொல்லியிருப்பாரு. சேம் டைம் உண்மையில எனக்கு லவ்வும் இருக்குது. ஸோ நம்ம டேட்டை ஜிம்னு சொன்னனால தான் டேவும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அமைதியாக சோஃபாவில் அழுதுட்டு படுத்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்து வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட சொல்லிட்டு. ஜிம்மும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க, டேவும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் டேவு கண்டிப்பாக வந்து ஒரு கவலை ஒரு மாதிரி இருக்குது, எங்கே தண்டை ஜிமின் தண்டை போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் டே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜிமின் டேவை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. நம்ம டேக்கு தூக்கமே வரல. அவர்கிட்ட ஜம்கிட்ட எப்படி பேச போகிறோம், என்னெல்லாம் அவன் கேட்பான், நம்ம ஜிம்மில் அவன் ஹட் பண்ணியிருப்பானோ சொல்லிட்டு நிறைய அவருக்குள்ள கவலை ஓடிட்டுருக்கு. அப்படியே அவருமே படுத்திருக்காரு. ஃபைனலாக அப்படியே தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் டே தான் ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அங்கே பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐசப் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. சரி நல்லா ரெஸ்ட் எடு ஓகேவா, நான் உன்னோட ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நானும் சொல்கிறாங்க. இல்லை நீ வேண்டாம் ஓகேவா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன், நான் பேசினதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஓகேவா, நீ வீட்டில் இரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே மட்டும் கிளம்புறாங்கடா. கிளம்பிட்டு கரெக்டாக நம்ம ஜம் கூட ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அவங்க ஹேங் லைன்ஸில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு லீவு, இன்றைக்கி வந்து ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ அவர் அப்படியே கிளம்புறாரு. அவர் நார்மல் ட்ரெஸ்ஸில் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போடல, நார்மல் ட்ரெஸ் போட்டு டேரெக்டாக அவர் இந்த ஜேஎஸ் குரூப் இருக்குல்ல அந்த கம்பெனி தான் வராரு. வந்துட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. உங்கள் பாஸு மிஸ்டர் சொல்கிறாங்க. ஜஸ்டின் சேகல் எங்கள் சாரோட பேர் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு டேவும் சரி ஓகே அந்த அவர் பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கிம்டே எங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. கிம்டே எங்கே வந்திருக்கான்னு மட்டும் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போது இந்த ரிசப்ஷன் அவங்க ஃபோன் பண்ணி ஜங்கு தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் உங்களை பார்க்கறதுக்கு மிஸ்டர் கிம்டே எங்கே ஒரு பாஸ் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்க் டக்குன்னு நேம் கடந்து எழுந்திரிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை அவங்க பார்க்கணுமா சொல்கிறாங்க. சரி வர சொல்லுங்க சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜங்க் அப்படியே வந்துட்டு அந்த சிஓ விட்டு எழுந்து வந்துட்டாங்க. சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போது நம்ம ஜங்க் தான் டேட் அந்த பர்சன் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோரு இந்த டேரக்ஷன் சொல்கிறாங்க. சரின்ட்டு டேவும் டேரெக்டாக மேலே வராட்டா வந்துட்டு இப்போது உங்கள் சிஓ கேபின் போட்டிருக்கு, அதில் அவர் நாக் பண்ணுறாரு. மே கம்மின்னு சொல்கிறாங்க. எஸ் கம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து டேவோ இதுதான் நம்ம ஜங்க் வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தூரத்தில் பார்த்துருக்காரு, நேம் கேள்விப்பட்டிருப்பாரு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர் இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கிற டே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன அழகாக இருந்தாலும் என் ஜிம்மியை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எங்கேயோ கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது. டே வந்து இந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார்ல பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜங்க் தான் பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை, இருந்தாலும் அவர் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. கிம்டே யங் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஆப்போசிட்டில் போய் அவரும் நம்ம டேவும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஐ எம் ஜிமின் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் தான் அப்போ நான் யார் அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட், நான் ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் தான் யார் சொன்னாங்கன்னா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் ஜிமின் உங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க
ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு லேட்டஸ்ட் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதை பார்க்குற டேக் ஒரு கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பாக என் ஜிம் சொல்லிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயம். ஓகேவா, எங்கே நீ விட்டு போயிடுவியோ, உண்மையை சொன்னால் நீ வந்துட்டு அதை ஹர்ட் ஆகிடும், அவனுக்கு பயம். ஓகேவா, ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் தான் ஜிம்மின் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நான் யாருன்ற மாதிரி நம்ம டேக் பார்க்குறாங்க. நான் தான் அவனோட லீகல் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட். ஓகேவா சொல்கிறாங்க. நீ அவனோட செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. டேவோட ஏற்றுக்க முடியுதாங்க. பாரு, ஜஸ்ட் நீ ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா, அது எக்ஸ் தான். ஓகேவா, நீ ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. கரண்ட்லி நான் கூட வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஒரு லைஃப்பில் இருக்கும். நீ அவனோட எக்ஸ். ஓகேவா, ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிட்டு இல்லை இன்னொரு பர்சன் கூட கமிட்டட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டுன்றது எக்ஸாக மாறிடும். உனக்கு புரியாது அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஓ அப்படியா, அப்படி ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணுறதே தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. பாரு மிஸ்டர், நீ என்ன சொல்கிறாங்க. 1 செகண்ட் சொல்கிறோம். ஜங்க் தான் அவர் கோர்ட்லேருந்து ஹேண்ட் விட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் ஃபாரின் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பாஸ்போர்ட் சைஸில் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இப்போது டே பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டேவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதை நம்ம ஜங்குக்கு சின்னோட பிக்சர் இருக்குது. அதில் பிக்சர் வச்சுட்டு மேரேஜ் ஆகிட்டு சீல் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அது இங்கே கொரியாவில் அந்த மேரேஜ் நடந்திருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க. டே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அவருக்கு அதை நம்பவே முடியல அவரால். எனக்கு தெரியும் என் ஜிமின் மட்டும் சொல்லிட்டு மாட்டான்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட தான் இருந்துச்சு. இது அவங்ககிட்ட இல்லை, என்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. நாங்கள் ஜிமின் செகண்ட் இயர் படிக்கும்போது அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வாட் சொல்கிறாங்க. ஆமாம், ஜிமின் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. செகண்ட் இயரோட எண்டில் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் அவன் எவ்வளோ ஒய்ஃபாக தான் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு. பட் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினால் நம்பவே முடியல, நம்ம டேவல் நம்ப முடியல. இப்போ நம்ம டே எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரிஜிஸ்டர் ஆன அந்த டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்க் டே பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது அவன்கிட்ட நான் கேட்டேன். ஓகேவா, அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டேன். அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படி சொன்னான். நாங்கள் ரிங்கை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஓகேவா, அதுக்கு ரீசன் இருக்குது. ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மற்றபடி நான் லீகலாக அவனை மேரேஜ் பண்ணிட்டேன். லீகலாக ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போ மேரேஜ் பண்ணியிருக்க இல்லையா, உன் மேலே நான் கேஸ் போட்டால் கூட என் பக்கம் தான் வந்துட்டு கேஸ் வந்து நிற்கும். ஓகேவா, ஏன்னா நீ வந்துட்டு இல்லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லீகலாக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே தாங்க பாரு என்ன பேசுகிற. நானும் என் ஜிம்னும் அத்தனை பேர் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. எங்கள் ஃபேமிலியோட பெர்மிஷனோட அவ்வளோ பேர் எங்கள் மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக அத்தனை பேர் முன்னாடி நடந்திருக்கு. எங்கள்கிட்ட அப்படி இல்லீகல் மேரேஜ் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அப்படி சொல்லலை. ஓகேவா, ஒரு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்கள்ட்ட டிவோர்ஸ் வாங்காமல் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ண அதுக்கு பேர் இல்லீகல் தானே அப்படி சொல்கிறாங்க. லீகல் இல்லை, நீங்கள் ஒரு கமிஷன் வந்து கேள்விப்பட்டனே, அப்போ உங்களுக்கு இந்த லாபம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி அவள் நம்பவே முடியல. ஜிமின் ஏன் இதாகிட்ட ஏன் இதை சொல்லலான்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இல்லை இது எப்படி நான் நம்பட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஆன் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப டேஸ்க்கு எடுத்து ஒரு வீடியோ தான். அதான் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஜிமின் சைன் பண்ணதுருக்கு அவரே சைன் பண்ணியிருப்பாரு, நம்ம ஜங்க்கு சைன் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள் சொல்கிறாங்க. இது ஒன்றும் ஃபேக்லாம் கிடையாது. ஓகேவா, இது ஜிமின் ரியல் சைனு, இது நான் சைன் பண்ணது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்ரி பிக்சர் இதெல்லாம் நம்ம ஜிமினுக்கு எதுவும் காமிச்சிருக்க மாட்டார். ஜிமின் ஜஸ்ட் சொல்லியிருப்பாரு ஜங்க்கு லவ் பண்ணதை பற்றி. ஆனால் இப்போ நம்ம ஜங்க்கை பார்த்தா வீடியோஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஓகேவா, நீ என்கிட்ட ஒரு வேளை ஜிம்மில் கொடுக்க வந்துட்டு மறுத்த அப்படின்னாக்கா இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ரூஃபை கொடுத்து நான் ஜிம்மில் என்கிட்ட எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. ஆமாம், ஜிம்மினுக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஓகேவா, ஹீஸ் மை ஒய்ஃப், எனக்கு இப்போ அவன் வேணும். ஓகேவா, நான் அவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் போயிருக்கேன் தவிர விட்டுட்டு போகல. ஓகே, பிரேக்கப் சொல்லிட்டோ இல்லை நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டலாம் போகல. என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டு விட்டுட்டு தான் போனேன். என் சைடில் உள்ள ப்ராப்ளம் என்னோட ஒய்ஃப் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவன் சேஃபாக இருக்குன்றக்காக தான் விட்டுட்டு போனேன் தவிர நான் அவனை விட்டுட்டு ஏமாத்திலாம் போகல. ஓகே சொல்கிறாங்க. டேன்னு நினச்சிருப்பாங்கன்னா ஜங்குக்கு ஜிம்மில் சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜிம்மிட்ட அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா ஜிம்மில் ஹாட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து சீட் பண்ணிட்டு போயிருக்கான், லவ்ன்ற பேரில் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால தான் அவர் வந்து விட்டு போயிருப்பாரு. நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஜிம்மில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் அவர் அப்படியே விட்டு போயிருப்பாரு. அவங்க ஃபேமிலி கூட தான் சேஃபாக இருப்பான்னு தான் விட்டு போயிருப்பாரு தவிர அவர் வந்து பிரேக்கப்போ இல்லை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஜிம்மில் நீ ஜிம்மின் வீட்டுக்கு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாரு தவிர காலேஜ் முடிச்சுட்டு மற்றபடி எதுவும் நடந்திருக்காது. இப்போ நம்ம ஜங்க் சொல்ல டேவலாக நான் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. நீ என்ன நினச்சேன், நான் ஜிம்மில் அலோவ் பண்ணி சீட் பண்ணி விட்டு போய்ட்டு நினச்சியா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு புரியுது டே இந்த மாதிரி நினச்சிருக்காங்கன்றது அவர் பார்க்கும்போது புரியுது. பட் டே பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இப்படி தான் நினச்சிப்பேன்னு சொல்லிட்டு. ஓகேவா, என் ஜிம்மில் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனை ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்குன்னு நினச்சதில்ல. ஆனால் இந்த சுச்சுவேஷன் 4 இயர்ஸ் அவனை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஓகேவா, அதுவும் அவனோட சேஃப்டிக்காக மட்டும்தான். இல்லைனா அவனை ஏன் கூட என் கண்ட்ரிக்கு தூக்கிட்டு போக ரொம்ப நேரம் இருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம், இது என் கண்ட்ரி கிடையாது. ஓகே, இது என்னோட கண்ட்ரி தான், நேட்டிவ் கண்ட்ரி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேற ஒரு கண்ட்ரி. ஓகேவா, அங்கே தான் நான் அங்கே தான் இருந்தேன். இங்கே வந்தது படிக்கிறதுக்காகவும் படிச்சுட்டு இங்கே ஸ்டடி பண்ண அதான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக தான்.
ஆனால் இங்கே என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு கண்டினியூவாக இருந்ததுனால தான் நான் அங்கே போயிட்டேன். ஓகேவா, ரிட்டர்ன் என் ஃபேமிலி சர்வ் பண்ண ஒரு டைமுக்காக தான் போயிட்டேன். மற்றபடி என் ஜிமினை என்ன லவ் பண்ணி சீட் பண்ண நான் விட்டு போகல. அதுவும் இந்த ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவனை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, நீ எங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்ல டே பார்க்குறாங்க. வாட் சொல்லிட்டாங்க ஜங்க் டே எழுந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கே பாரு என்ன சொன்னேன், நான் மூவ் ஆன் பண்ணுமா அங்கே பாரு, அவன் ஏன் ஒய்ஃபு ஏன் ஜிமின். ஓகேவா, ஏன் ஜிமினை யாருக்கும் தர முடியாது. எப்படி நீ 4 இயர்ஸை விட்டு போயிடுவா வந்து கேட்டு கொடுத்துடணுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் ஏன் ஒய்ஃபு சொல்கிறாங்க, அவன் எனக்கும் தான் ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தாங்க பாரு எதுக்கு நீ கத்துற சொல்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ, உன் பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. என் பேர் ஜங்க் சொல்கிறாங்க. அதான் வெளில ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத டே சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா கேட்டுக்கோ மிஸ்டர் ஜான் ஜங்குக், ஜிமின் ஏன் ஒய்ஃப் ஓகேவா, லீகலாக எனக்கு மட்டும்தான் ஒய்ஃபு அப்படி ஜங்க் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நான் யாரா, நானும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னோட மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா, மேரேஜ் கூட ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் உனக்கு எல்லாருமே மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு. ஆனால் என்னோட மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா, லீகலாக என் ஒய்ஃப் ஓகே, லீகலாக என் ஒய்ஃப் ஓகேவா, எனக்கு நான் வந்து கோர்ட்டில் கேஸே போட்டாலும் நான் தான் வின் பண்ணுவேன் புரியுதா சொல்லிட்டாங்க. ஜிமின் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. டேட் பார்க்குறேங்க. அது எப்படி நீ வந்து கேட்டு கொடுத்துருவா. அப்போ சின்ன வயசுல லவ் பண்ணி அவனை இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிட்டு அவனை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவன் எனக்கு சொல்கிறாங்க நீ தான் வந்துட்டு எக்ஸ் ஓகேவா, நீ எக்ஸாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அவன் நீ கரண்ட்லி அவனோட ஹஸ்பண்டாக இருக்க முடியாது. உனக்கு மேரேஜாக இருக்கட்டும் அப்படி எனக்கு கவலையில் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இது கூட அவன் சொல்லுவான் உன்ட்ட சொல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் என்கிட்ட சொல்ல ஏன் தெரியுமா, அவனுக்கு பயம் எங்கே நான் விட்டு போயிடுவேன்னு அவனுக்கு பயம். அவனுக்கு என் மேலே லவ் அப்படி ஓகேவா, உன்னை விட மோர் அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு டே சொல்ல ஜங்கும் சமுக்கும் வந்துங்க. பாரு உன்னை விட மோர் அவன் என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் பயங்கர ஃபைட் வருது. இப்போது வேர்ட்ஸால் தான் ஃபைட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மில் நின்றுருக்காங்க. ஜிமின் தான் டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. டேக்கு சின்ன ஒரு கோவம் இருக்குது ஜிமின் மேலே அப்படி சொல்லாமல் ஹைட் பண்ணது. இப்போ ஜிமின் இப்போ டே பார்க்குறாங்க. டே ஜிமினை பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டே அதை சொல்கிறாங்க எதுக்கு இங்கே வந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க ஏன் வரக்கூடாது, அவன் என் ஒய்ஃப் ஓகேவா, அவனுக்கு அந்த கம்பெனியில் எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபும் கூட சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க இனிமேல் அவன் இங்கே ஒர்க் பண்ண மாட்டான் ஓகேவா, அவன் என் ஒய்ஃப் ஓகே என் கூட மட்டும் தான் இருப்பான், அவனுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை ஓகே, அப்படியே அவங்க கூட அவன் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நீ டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி கொடு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி கொடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜங்க் கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு டே சொல்ல. இதை நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். மாட்டிக்கிறா.